கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் ஆளக்கூடிய ராசி. அதனால் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு எங்கே தப்பு நடக்குதோ அந்த தப்பு மட்டும் தான் முதல்ல கண்ணுக்கு தெரியும், மற்றெல்லாம் அப்புறம் தான். அதே மாதிரி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தன்னுடைய வாழ்க்கைக்காக அதிகம் பயன்படுத்தவே மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிக்கடி இதில் கூட பார்ப்போம், உன்னுடைய புத்திசாலித்தனத்தை உனக்கு பயன்படுத்தடா, அடுத்தவனுக்கு பயன்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பார்ப்போம். அது உங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா, நண்பருக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கிற உறவுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா புத்தி ரொம்ப வேகமாக வேலை செய்யும். ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மட்டும் அந்த பிரெயின் வேலையே செய்யாது. எந்த ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த புத்திசாலித்தனத்தை தன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த கன்னிராசி என்பவர்கள் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாற்றங்கள் இவங்க சந்திக்க இருக்காங்க, அதோட கூட சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது. இதனால் சின்ன சின்ன தாக்கங்களை இந்த கன்னிராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க. அது என்ன மாதிரியான தாக்கம், உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உத்திரமா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடர், அதனால தான் இவருடைய நம்பரை வாங்கி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். உடனே கால் பண்ண கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் சனி பயிற்சி நடைபெற இருக்குது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு, குரு பகவானுடைய ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இது கண்டகச்சனி காலம் என்பதனால இந்த சனி பயிற்சி 7ஆம் இடத்துல நடைபெற்றதுனால நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் அவசியம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்திலே போகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள்லாம் டக்குன்னு உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன தடைகள், போராட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா கூட அந்த கடன் திருப்பி வர்றதுக்கு ரொம்ப சிக்கல்கள், தடைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. நிதானமற்ற ஒரு போக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். பொறுமையாக இருப்பீங்க, நிதானமாக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிதானம் இல்லாமல் டக்குன்னு மற்றவங்ககிட்ட பேசிடுவீங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதற்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. பெருமாள் வழிபாடு, அன்னை மகாலட்சுமி தாயார் வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும். பொறுமையை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை தினமுமே வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுவும் தினமுமே வழிபட முடியாத இருக்கவங்க சனிக்கிழமையிலாவது இந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சந்திர கிரகணமாவது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா? சந்திர கிரகணம் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்பட போது இதனால் ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சந்திரன் மனோகாரகன். அவர் கிரகணம் ஆகும்போது ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒரு 3-3:30 மணிக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா பெரும்பாலான இடங்களில் நம்மளுடைய இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3:30 மணி அப்படிங்கிறது அஸ்தமனத்துக்கு முன்னதாகவே ஆரம்பிக்கிறதுனால தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நீண்ட நேரம் கிரகணம் பயிற்சி என்பதனால ஒவ்வொருவருமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அவசியமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகண நேரத்தில் பெரும்பாலும் வீட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம
முன்னோர்களும் சரி காலகாலமாக பின்பற்றிக்கிட்டு வர ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த கிரகண நேரத்தில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்ய மாட்டாங்க. கிரகண நேரத்தில் பெரும்பாலும் சாப்பிட்றதையே கூட அவாய்ட் பண்ணுவாங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படின்னா வீட்டில் அந்த சாப்பாடு செஞ்சுட்டு அதில் ஒரு துளசி போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சந்திரனோட கதிர்வீச்சு நம்ம சாப்பிட்ற பொருள் மேலே படும்போது ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா துளசி வந்து மருத்துவ குணம் நிறைந்தது. அதை வந்து சமைக்கிற உணவில் போடும்போது அந்த கெட்ட வைப்ரேஷன் வந்து அது இழுத்துரும். அதனால் இதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் ஏற்படும்போது அதோடைய கதிர்வீச்சினால் ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும். மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கிரகணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி வருகின்ற நாட்களில் பொறுத்தவரைக்கும் கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான், ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரகமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் என கிரக அமைப்புகளும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், குரு பகவானும் வக்கரகமாக இருக்காங்க. ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளாக கஷ்டமும் ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போது பல வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. வருகின்ற 7 நாட்களும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரம் காட்ட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிதானம் இல்லாமல் பொறுமையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். இந்த நிதானத்தை இழக்கும் போது தான் ஒரு சில இடைஞ்சல்கள் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்கணும். புதிய ஆர்டர்கள்லாம் பெறத்துக்காக கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வில்லங்கமாக யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. எப்பவும் போல் நீங்கள் நேர்மையான வழியை பின்பற்றுங்க. தேவையில்லாத ஒரு சிலர்லாம் தவறுதலான பாதையில் அழைக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு இருக்குது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நீங்களே கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சரி பண்ணுங்கள். தேவையில்லாமல் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சில பிரச்சனைகளையும் ஒரு சில கெட்ட பேரையும் வாங்கி கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் பழி ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அனுபவ அறிவு, உங்களுடைய அறிவுத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த அறிவுத்திறனை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய யோகம் இருக்குது. உறவினர்கள் வருகை இருக்குது. பெண்கள் வந்து மற்ற பெண்கள் மூலிமா சில உதவிகள் கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் வீண் வில்லங்கங்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கன்னிராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக எஃபெக்ட் போட்டு படிங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்லதை நினைத்து அதிக செய்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இறங்குவீங்க. அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். கவனமாக செயல்படணும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ரொம்ப நாளாக திருமண வரம் தள்ளி போயிட்டே இருக்குது, தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டில் சின்னதாக தடை வரும். அதுக்கப்புறம் ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. தொழிலில் வியாபாரத்தில் இந்த போட்டி பொறாமையெல்லாம் ஓரளவுக்கு விலகி புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கூட்டாளர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள்லாம் ஓரளவுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். ஆனால் வண்டி வாகனங்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழல் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது.
ஒரு சில சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக பணியாளர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் ஓரளவுக்கு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபடுங்க. இது கண்டகச்சனி காலம் என்பதனால சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.